26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சார், கேப் ஆட்டோ பைக்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் உதவும் கரங்கள் யாரு? உதரும் கரங்கள் யாரு? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நீங்க அம்மா பிரியர்கள்னு பேர் வச்சுக்கலாம். மிதுனம் கடகம் ரெண்டுமே அப்படி வச்சுக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த அப்பாங்கிற ஸ்தானத்துல பாருங்க எல்லா பிரச்சனைகளும் அங்க இருக்கு. என்ன காரணம்? அப்பாங்கிற ஸ்தானத்துல அப்பாவோட நட்சத்திரமாகப்பட்ட உத்திராடமே இருக்குது. சிறப்பு, அப்பா சிறப்பு தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா உத்திராட நட்சத்திரக்காரன் வாய்க்கப்பெற்றவர்களுக்கு அப்பா ஒருவேளை உத்திராட நட்சத்திரக்காரங்களா இருந்தா உடன் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம். உடன் பிறந்தவர்கள் இவர் உதரும் கரமா உதவும் கரமா, இவர் பெஸ்ட் சப்போர்ட்டிங் பார்ட்னர் உங்களுக்கு அவர் தான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். காரணம் என்ன அப்படின்னா, ராசியில் இருக்கிற எல்லாம் பாருங்க, இவங்க எல்லாம் யாருன்னு பாருங்களேன். மூலம் கேது தான் இங்கே உட்காந்துருந்தாலும் மகம் மூணுல அதே கேது தான். இவர் ஞான வழி கூட்டு போயிடுவார். குடும்பமும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். பெரும்பாலும் சித்தர் வழிபாடு நீங்கள் ஏற்றுக்கிற காரணமும் அதுதான். ஏன்னா நீங்கள் வந்து அம்மாட்டேருந்து வர்ற காசு சூப்பராக வரும். அம்மாவுக்கு வர பென்ஷன் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அவங்களுக்கு வரும், அந்த காசு வாங்கி நீங்கள் வாடகை கட்டுவீங்க, அம்மாவை பத்திரமா பார்த்துப்பீங்க. அவங்க உங்களுக்கு பெஸ்ட். அப்பாவோட சொத்தா இருந்தால் உங்களுக்கு நிச்சயம் பலன்கள் கிடைக்கும். ஏன்னா லேட்டாக கிடைக்கும். ஏன்னா அது உங்களுக்கு 6 குடையவனாக வருகிறார். அதில் ஒருவேளை உங்களுக்கு கேட்ட நட்சத்திரமாக இருந்தால் வாங்க சார் வாங்க சார், உங்களுக்கு 11 குடையவன் மேசங்க, சாட்சாத் செவ்வா அங்கே தான் ஆட்சி பெறார். மாமனார்னு ஒரு கேரக்டர் இருந்தா அவரால் உங்களுக்கு வேதனை மட்டும்தான். உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் உதவும் கரங்கள் யாரு? உதரும் கரங்கள் யார்? சார், என் வாழ்க்கையில எனக்கு எப்பெல்லாம் ஆபத்து வருதோ அப்பெல்லாம் எந்தெந்த உறவெல்லாம் எனக்கு உதவும்? அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், தாத்தாவா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம். நம்மளுடைய குடும்ப உறவுகள்ல எந்த உறவை நம்பி நான் போகலாம் அப்படிங்கிறதுக்கான பயணங்க இது. நான் மிதுன ராசி இல்லையே நீங்க நினைக்கலாம். நீங்க மிதுன ராசி இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ நான் உறவுகளை பத்தி தானே பேசிட்டு இருக்கேன். இவங்க யாராவது ஒருத்தர் மிதுன ராசி இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். அவங்களோட மனைவி வழி சொத்து டீட்டெயில்டா போறோம். ஸோ அப்போ இந்த ஒரு பதிவை எக்ஸ்க்ளூசிவா மைண்டுக்குள்ள வச்சுக்கோங்க. லைஃப் டைம் நீங்கள் இதை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அப்போ முத தாய் தந்தையிலேருந்து ஆரம்பிச்சிடலாமா? உங்கள் உறவுகள் குடும்பம் அங்கேருந்து தானே ஆரம்பிக்குது, அம்மாட்டம் தானே ஆரம்பிக்குது. அப்போது உங்களுடைய அம்மா எப்படி இருப்பாங்க? உங்களுக்கு உதவி செய்பவர்கள். அப்பாவோட பொருளாதார சூழ்நிலை எப்படிலாம் போகும். இப்போது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் அம்மா பிரியர்கள்னு பேர் வச்சுக்கலாம். மிதுனம் கடகம் ரெண்டுமே அப்படி வச்சுக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, சந்திரனுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கிற ஒரு ராசிகள் மிதுனம். ஏன் எப்படி சொல்றீங்க? 1 4 கூடியவனாகவே புதன் இருக்கிறார். அந்த புதன் உச்சம் பெறும் ராசி நீங்க தான். கன்னியில தான் உச்சம் பெறாரு. அப்போ இந்த 4 கூடியவன்னா அம்மான்னு அர்த்தம். இந்த கன்னியில் நீங்க பாருங்க, அதுல பாருங்க ஹஸ்த நட்சத்திரம் டிஃபால்ட்டா இருக்கு. அந்த ஹஸ்த நட்சத்திரம் ஏன் இருக்கு? உங்களுக்கு 2 கூடிய தனாதிபதி அவர் யாரு? சந்திரன். அவர் அங்க இருக்காரு. இந்த சந்திரன் எங்கெங்க இருக்காரோ பாருங்க, அந்த லைஃப் எல்லாமே பாருங்க. 1 4 கூடியவராக இருக்கிறார். அப்போ அடுத்து 9 அப்பா எப்படி இருக்காருங்கிறத பார்ப்போம். அதை அம்மாவை பற்றி டீட்டெயிலாக அவங்க எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க அப்புறம். இப்போ நான் சொல்கிறது எப்படின்னா, அம்மா அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்களா? சூப்பராக சப்போர்ட்டாக இருப்பாங்க. காரணம், சந்திரனே 2 கூடியவனாக தனாதிபதியாக இருப்பதால், அதே மாதிரி 4ஆம் இடத்திலே அவருக்கு ஒரு நட்சத்திரம் இருப்பதால் பெஸ்ட் சப்போர்ட். உங்கள் பார்ட்னர் யாருன்னா உங்கள் அம்மா தான். உங்கள் அம்மா தான் தெய்வம். அவங்க மட்டும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அடிச்சுக்க முடியாது. சூப்பராக இருப்பீங்க. உங்களுக்கு வந்து கன்னியா ராசிலேயே சித்திர நட்சத்திரக்காரங்களாக இருக்காங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டியாக இருப்பாங்க, ஆனால் பெஸ்ட் சப்போர்ட்டிங்காக இருப்பாங்க. இது 2 தான் உங்களுடைய பதிவு. நிறைய பேர் இந்த கமெண்ட்ஸ் படிக்கும் போது நான் சொன்னேன், நானே கமெண்ட் படிப்பேன், நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி படித்தேன். அதில் படித்தப்போ என்ன சொன்னாங்க, நிறைய பெண்கள் கேட்டிருக்கீங்க, சார் எங்களுக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்னு. உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு இதே ரூல் தான். அம்மாவை பொறுத்த வரைக்கும் இது மாறாது. கணவர்னு வரும்போது நம்ம மாற்றிக்கலாம். இப்போது அப்பா ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு 9 கூடியவர் யார்? டிஃபால்ட்டாக அப்பான்னு அழைக்கப்படுறார். 9 கூடியவன் சனி. எது? மிதுன ராசிக்கு 9 கூடியவன் மகரம். இந்த அப்பாங்கிற ஸ்தானத்தில் பாருங்க எல்லா பிரச்சனைகளும் அங்கே இருக்குது. என்ன காரணம்? அப்பாங்கிற ஸ்தானத்தில் அப்பாவோட நட்சத்திரமாகப்பட்ட உத்திராடமே இருக்குது. சிறப்பு, அப்பா சிறப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உத்திராட நட்சத்திரக்காரன் வாய்க்கப்பெற்றவர்களுக்கு உங்கள் அப்பா ஒருவேளை உத்திராட நட்சத்திரக்காரங்களா இருந்தால் இந்த பலன் உங்களுக்கு செல்லாது, விட்டுருங்க. ஆனால் திருவோண நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் இது என்ன ஆயிடுது? சந்திரன் வந்து 9ஆம் இடத்தில் வந்து விடுகிறார். அதே மாதிரி அவிட்டு நட்சத்திரக்காரங்களாக இருந்தால் மட்டும்தான் ரொம்ப பெரிய பிரச்சனை. திருவோணம் 50% கூட வச்சுக்கோங்க, ஏன்னா சந்திரன் தான் உங்க நல்லவனாச்சு. ஆனால் செவ்வாயா இருக்கும் பொழுது அவிட்டு நட்சத்திரக்காரர்கள் படாத பாடுபடுத்திடுறார் அந்த அப்பாங்கிற ஸ்தானம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. சின்ன வயசில் அப்பா பிரிஞ்சு போகிறது, அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டு கொஞ்ச நாள் தனியாக இருக்கிறது, இதெல்லாம் அப்பா வழி உறவுகளால் வரும் வேதனை. ஸோ அப்போது நான் இங்கே அம்மாவுக்கு ஒரு எக்ஸம்ஷன் சொன்னேன், இங்கே அப்பாவுக்கு ஒரு எக்ஸம்ஷன் சொல்கிறேன். அடுத்த விஷயம், உடன் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம். உடன் பிறந்தவர்கள் இவர் உதரும் கரமா உதவும் கரமா, இவர் பெஸ்ட் சப்போர்ட்டிங் பார்ட்னர் உங்களுக்கு அவர் தான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். காரணம் என்ன அப்படின்னா, மிதுன ராசியோட டிசைனே பாருங்களேன்.
உங்கள் ராசியில் யார் யார் இருக்கா பாருங்க. ஒன்று மிருகசீரிசம் செவ்வா, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ஏன்னா அவன் 6 கூடையவன். அவன் செவ்வா தான் இருந்தாலும் அவன் உடம்புல உட்காந்துருக்கான் 6 கூடையவன். அதனால நீங்கள் நிறைய அவருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, அவர் நிறைய உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. டிபெண்டட் லைஃப். அடுத்தது திருவாதிரை ராகு, எல்லாம் பிரம்மாண்டம். இவருக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லை, எல்லாத்தையும் பிரம்மாண்டமாகவே திங்க் பண்ணுற ஆள். 3வது என்ன, புனர்பூசம் குரு, பாதகாதிபதிங்க, உங்களோட ஜென்ம எதிரிங்க அவன். அவன் வந்து உடம்புல உட்காந்துருக்கான். அப்போ உங்களுக்கு விமோச்சனமே யாருனால அப்படின்னா, கூட பிறந்த பிறப்புனால. என் தம்பி சிங்கம் என்றால் என் தந்தை தான். அதே மாதிரி 2வது விஷயம், இங்கே தம்பி என்ன, இந்த தம்பி மாமன் இருந்தால் மலை ஏறலாம், அந்த கான்செப்ட். இது மாதிரி தான் உங்கள் ராசி எல்லாமே. ஏன்னா புதன் உச்சம், புதன்னா தாய் மாமன், இப்படி உறவுகளாலேயே சூழப்பட்ட ஒரு ராசினா அது நீங்கள் தான். அந்த வகையில் தம்பி உங்களுக்கு பெஸ்ட் சப்போர்ட். எப்படி சொல்கிறேன்னா, சூரியனே ஆட்சிங்க, 3 கூடையவன் சிம்மம், சிம்மத்தில் தான் சூரியன் ஆட்சி. இந்த 9 கிரகங்களில் பாருங்கள், தலைமை கிரகம் HOD, ஆட்சி பெற்ற ஒரே ஒருத்தர் அவர் தான். அதனால் அவர் HOD, ரைட். இப்போது இதில் யார் எக்ஸம்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூர நட்சத்திரக்காரங்க இருக்காங்க பாருங்க. பூர நட்சத்திரத்தை சேர்ந்த ஒரு தம்பி கிடைச்சிட்டான்னா சரியா, உங்களுக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை. என் தம்பி கேட்டு இருக்க வேண்டும் இதை, உன் பரங்கி தலை சீமைக்கே பறந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி அறிவிங்க தம்பி அப்படின்னு. அந்த மாதிரி உங்கள் தம்பியோடையான் படைக்கஞ்சான், யாருக்கு பொருந்துமோ இல்லையோ உங்களுக்கு பொருந்தும், தைரியமாக சொல்லலாம், என் தம்பி காலவெல்லாம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ பெஸ்ட் சப்போர்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் ராமர்னா அவர் லக்ஷ்மணர் அப்படி இருப்பார். அப்போ பூர நட்சத்திரக்கார தம்பி கிடைச்சா பாக்கியம். இது பெண்களுக்கு பொருந்துங்க. உங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் மட்டும் பூர நட்சத்திரக்காரனாக இருந்தானா பக்கத்துலேயே வச்சுக்கோங்க, அவர் உங்களுக்கு சகல விதமான சௌபாகியங்களையும் தருவார். ஆனால் உத்திர நட்சத்திரக்கார தம்பியாக இருந்தா, என்ன பேசாதீங்கண்ணே, நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கு எடுத்தாலும் கம்மிட் ஆன தம்பி எதுக்கு இருக்கும், நல்லது பண்ணுவார், கொஞ்சம் ஸ்டைல் கொஞ்சம் வேற, அவ்வளோதான். அதே மக நட்சத்திரக்கார தம்பியாக இருந்தால் எதாக இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம், ஏன்னா மகத்துக்கும் கேதுவுக்கும் உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அதனால் இதெல்லாம் ஒரு எதுக்கு இந்த கேரக்டர் மாடுலேஷன்லாம் பண்ணுறேன்னா, நிறைய பேர் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியுது. இப்போ அடுத்ததாக நம்ம ஒன்றுன்னா பலன்கள் பார்ப்போம். இவங்கெல்லாம் குணம் இப்படி தான், அது உங்களுக்கே தெரியும். அப்போது இன்னும் ஒரு மெயின் கேரக்டர் விட்டீங்க சார், அதையும் சொல்லி முடிச்சிருங்க. அதுதானே காலகாலமாக சொல்கிறேனே, யார் உங்கள் ஒய்ஃப் தான். உங்களுக்கு 7 கூடையவன் யார், உங்களோட ஜென்ம எதிரி குரு. எப்படி வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு காதல் வந்துருக்கும், பெரும்பாலும் அப்படி தான். 7, 10 கூடிய மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு கஷ்டப்படுறீங்கன்னா அது இந்த குருனால தான். அதில் எக்ஸம்ஷன்ஸ் உண்டு. ஆண்களாக இருந்தால் பெண்கள்ங்க, பெண்களாக இருந்தால் ஆண்கள். நீங்கள் மிதுன ராசிக்கார பெண்களாக இருந்தால் இவரை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் சிட்டுக்குருவி முத்தம் காலைல எந்திரிச்சு வேலைக்கு போவேன் சார், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு ஜாலியாக இருந்தேன் சார். என்னைக்கு இந்த காதல் வந்ததோ, சிறகுதான் பறவையின் பலம், அது நினைந்தால் அதுவே பாரம். சிறகுதான் பறவையின் பலம். உங்களுக்கு பலமே உங்களோட அழகு, 7, 10 கூடைய உங்களுடைய கலைகள் தான். ஆனால் அது நினைந்து விடுகிறது. காதல் திருமணம் பெரும்பாலான இடத்துல அதுவே பாரமாக அமைந்து விடுகிறது. இந்த உதரும் கரங்களாக மாறிடுது. பெரும்பாலும் மிதுன ராசிக்காரர்கள் முதல் திருமணம் சந்தோஷமாக இருக்கிறது இல்லை. அது காரணம் அப்படின்னா, ராசியில் இருக்கிற எல்லாம் பாருங்க, இவங்கெல்லாம் யாருன்னு பாருங்களேன். மூலம் கேது, இந்த இங்கே உட்காந்துருந்தாலும் மகம் 3ல் அதே கேது தான். இவர் ஞான வழி கூட்டு போயிடுவார். குடும்பமும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். பெரும்பாலும் சித்தர் வழிபாடு நீங்கள் ஏற்றுக்கிற காரணமும் அதுதான். ஏன்னா நீங்கள் வந்து காயமே இது பொய்யடாங்கிற மாதிரி போயிடுவீங்க. அடுத்தது பாருங்க, இவர் வந்து பூராடம், இவர் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன். சூப்பர், நான் சொன்னல எக்ஸம்ஷன். இது கிடைக்கிறது கஷ்டம். இந்த பூராடம் மட்டும் கிடைச்சதுன்னா ஒரு பாயிண்ட் டிக்கெட் அடிச்சுக்கோங்க. ஏன்னா மிதுன ராசிக்கார பெண்கள் வாழவே இல்லையா, அப்போ நாங்கள்லாம் வாழவே இல்லையான்னு கேட்பீங்க. அதில் பாருங்க, சூப்பராக இருக்கிற ஆள்னா பூராடம். கவிதையே தெரியுமா, அதெல்லாம் நீங்கள் தான் உட்காந்து உங்களை லவ் பண்ண விட்டா A4 சீட் கொடுத்தேன் சார், அங்கேயே பார் 3வது பேப்பர் அடிஷனல் பேப்பர் வாங்கி எழுதிட்டு இருக்கான். இப்படிங்கிற மாதிரி கவிதையாக எழுதுகிற ஆள் யாருன்னா அது நீங்கள் தான். இது உத்திராட நட்சத்திரம், சூரியன் செட் ஆகாது. உத்திராடம் சூரியன் உங்களுக்கு 3 கூடையவன், அவன் 7ல் இருக்கான், ஹைலி டாமினேட்டிங். அவங்க கருத்துக்கும் உங்கள் கருத்துக்கும் பெருசாக ஒத்து வராது. அப்படியே போட்டுக்கோங்க வயசு வருஷா ஆண்கள் பெண்கள். அப்போது உங்கள் கணவர்கிட்ட ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாழ்றீங்க, அவ்வளோதான். அவர் ஏதோ கோவப்படாமல் அவர் வச்சுக்கிறீங்க, போடுது, அவ்வளோதான். இப்படி தான் உங்களுடைய என்ன சொல்கிறது குடும்ப அமைப்பு, இவ்வளோதான். இதில் மாற்று கருத்து இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க, நான் படித்து ரிப்ளை பண்ண தயாராக இருக்கேன். பாசிட்டிவான கருத்துக்களுக்கு இப்போ தான் வரீங்க, சந்தோஷம். இப்போ அடுத்து அம்மாவால் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட், தாத்தா பாட்டி அப்படி போயிடலாமா. இப்போ அம்மாவோட கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்னா அப்படி வேகமாக போகிறேன், புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு 4 கூடையவன் கன்னி, கன்னிக்கு 2 கூடையவன் யார், துலாம். அந்த வீடு யோகாதிபதி சுக்கரன் வீடு. ஏன்னா மிதுனத்துக்கு 5 கூடிய யோகாதிபதி. அம்மாட்டேருந்து வர்ற காசு சூப்பராக வரும். அம்மாவுக்கு வர பென்ஷன் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க, அவங்களுக்கு வரும். அந்த காசு வாங்கி நீங்கள் வாடகை கட்டுவீங்க, அம்மா பத்திரமா பார்த்துப்பீங்க. அவங்க உங்களுக்கு பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதாவது வேலையை விட்டு வந்தாலும் கூட அவங்களால பலன் அடைகிறது நீங்களாக தான் இருப்பீங்க. அது காரணம் என்னென்னா, 5ஆம் இடத்துல யார் இருக்கா, அவங்களுடைய வாழ்க்கை கஷ்டம். அம்மாட்டேருந்து அம்மாவுக்கு பணம் இருக்காது, அவங்களுக்கு கஷ்டமாக தான் கொடுப்பாங்க, ஆனால் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் பாருங்க, ஒன்று விசாகம் குரு, அவர் 10 கூடிய சம்மந்தப்பட்டதாலும் உங்களுக்கு தொழிலுக்கு அம்மா உதவுறாங்க, ஆனால் நல்லவெல்லாம் கிடையாது ஒன்று. அதே மாதிரி சுவாதி ராகு, இவர் ஒருத்தர் மேட்ச் ஆகிறார் உங்களுக்கு. எங்கள் ராசியில் இருக்கிற ராகுவோட இவர் மேட்ச் ஆகிறதால, சுக்கர மித்திரன் ராகு எனும் பாயிண்ட்னால பெண்களாக இருந்தால் கவனிச்சுக்கோங்க, உங்களுக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போனாலும் தாய் வீட்டிலேருந்து உங்களுக்கு சப்போர்ட் வரும். ஒரு வேளை உங்கள் அம்மா வந்து சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால். அதேமாதிரி சித்திர நட்சத்திரக்காரங்களாக இருந்தால் கஷ்டம். இவர்கள் வந்து என்னென்னா, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம்
உங்களுக்கு பணம் தருவதற்கான ஆளாக இருப்பாங்க. இப்போது அப்பா எப்படி அப்பானால எனக்கு பெனிஃபிட் கிடைக்குமா, பொருளாதார பெனிஃபிட் கிடைக்குமா, சொத்து கிடைக்குமா, அப்படி போகலாம். இப்போ அம்மாவோட சொத்து கிடைக்குமாவும் சேர்த்து முடிச்சிடலாம், அம்மாவோட பாட்டி சொத்து கிடைக்குமா ஒரே இதாக முடிச்சிடலாம். அம்மானா அம்மானே போயிடலாம். இப்போ அம்மாட்டேருந்து பணம் வரும்னு சொல்லிட்டேன். அடுத்து அம்மாவோட அம்மா போயிடலாமா? அம்மானா 4, 4க்கு 4னா அம்மாவோட அம்மா. இது தனுசு. அது இப்போ தான் சொன்னேன். அதில் இருக்கிற எல்லாமே ப்ராப்ளம். ஒருவேளை பூராடமாக இருந்தால் அவங்க சுக்கிரனுடைய ராசி பெற்ற அமைப்புடையதுனால உங்களுக்கு பணம் வரும். அப்போது 4க்கு 4 ஒரு பூராட நட்சத்திரக்கார பாட்டியாக இருந்தால் உங்கள் அம்மாவோட அம்மா எல்லா சொத்தையும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. என் பேரன் எடுத்துக்கடா அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் மற்றவங்களா இருந்தால் கொஞ்சம் போராடி பாட்டி பாட்டி ப்ளீஸ் பாட்டி பின்னாடியே தெரிஞ்சு ஒரு 2 கிரவுண்டு வர வேண்டிய இடத்துல ஒரு 1/2 கிரவுண்டு ஒரு 1/4 கிரவுண்டு அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி வாங்க வேண்டியதாக இருக்கும். இது அப்படியே இல்லைன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நம்ம இன்னும் ரிசர்ச் பண்ணுவோம். இப்போ 4க்கு 4 அடுத்து அம்மாவோட அப்பா, அம்மாவோட உங்கள் தாத்தா, அம்மாவோட அப்பானா என்ன வரும்? உங்களுக்கு 12. உங்களுக்கு 12னா சுத்தம். எனிவே அவரால் உங்களுக்கு பலன் கிடைக்க போகிறதில்லை, அதை விட்டுருங்க. ஒருவேளை அதில் ரோகிணி நட்சத்திரக்கார தாத்தாவாக இருந்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். உங்கள் தாத்தா அம்மாவோட அப்பா ரோகிணி நட்சத்திரக்கார அப்பாவாக இருந்தால் தாத்தாவாக இருந்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அம்மாவோட அப்பா இது வந்து நீங்கள் பொண்ணு வீடாக இருந்தாலும் சரி, நீங்கள் பொண்ணாக இருந்தாலும் சரி, அல்லது மாப்பிள்ளையாக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பொருந்துங்க. இதில் ஒருவேளை அவர் மிருகசீரிச தாத்தாவாக இருந்துட்டாருன்னு வச்சுங்க, மறந்துடுங்க, அது உங்களுக்கு கிடைக்காது. சரிட்டா? இப்போது அம்மாவோட சொத்து போயிடலாம். அம்மாவோட சொத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? டிஃபால்ட்டாக மேஷம் வரும். 11 கூடையவன் கண்டிப்பாக அம்மாவோட சொத்து இருந்தால் வரும். அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். அம்மா சம்பாதிச்ச சொத்து பலன் வரும்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி அப்பாவோட சொத்து இருந்தால் எப்படி பலன் வருமா? அப்பாவோட சொத்தாக இருந்தால் உங்களுக்கு நிச்சயம் பலன்கள் கிடைக்கும். ஏன்னா லேட்டாக கிடைக்கும். ஏன்னா அது உங்களுக்கு 6 கூடையவனாக வருகிறார். அதில் ஒருவேளை உங்களுக்கு கேட்ட நட்சத்திரமாக இருந்தால் கிடைக்கும். விருச்சிக ராசி இருந்தால் கேட்ட நட்சத்திரமாக இருந்தால் கிடைக்கும். இப்போ அப்பா போயிடலாம். அப்பா உங்களுக்கு டிஃபால்ட்டாக 9 கூடையவர். 9 கூடையவர்னா யாருன்னு தெரியும் உங்களுக்கு? மிஸ்டர் சனி, கும்பம். அப்பானால பெரிய பெனிஃபிட் இருக்கா? கிடையாது. மிதுன ராசிக்காரங்களுக்கு அப்பானால பெரிய பெனிஃபிட் என்றும் கிடையாது. அப்பா சிறு வயதில் பிரிந்திருப்பார், அந்த மாதிரி தான். ஸோ இப்போது இதில் ஒருவேளை சதய நட்சத்திரக்கார அப்பாவாக இருந்தால் உங்களுக்கு பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து யாராக இருந்தால் பொருந்தும்? இது அம்மா வந்து பொண்ணாக இருந்தாலும் பொருந்தும், பையனாக இருந்தாலும் பொருந்தும். இதில் போராட்ட நட்சத்திரக்கார அப்பாவாக இருந்தாலோ அல்லது வந்து உங்களுக்கு இவராக இருந்தாலோ கஷ்டம். இது அவிட்ட நட்சத்திரமாக இருந்தால் கஷ்டம். இவரோட சொத்து எப்படி இருக்கும்? அப்பாவோட அப்பானா என்ன சொல்லலாம்? நீங்கள் டிஃபால்ட்டாக துலாம். கண்டிப்பாக பணம் கிடைக்கும். அப்பாவோட அப்பாவாக இருந்தால் உங்களுக்கு பணம் கிடைக்கும். அவருக்கு சொத்து இருந்தால். அப்பா இல்லைங்கிறீங்க, அப்பாவோட அப்பாவுக்கு பணம் வருதுங்கிறீங்க அப்படின்னா நிச்சயம் அதான் கால்குலேஷன். காரணம் என்ன? அந்த அனுகிரகம் உண்டு. தாத்தா உங்கள்கிட்ட பிரியமாக இருப்பார். அது எப்படின்னா அதில் யார் இருக்கணும்? அதே சுவாதி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இருக்கணும். இது பாருங்கள், 2 ஒரே மாதிரி இருப்பாருங்க. கும்பம் துலாம் 2மே காற்று ராசியாக இருக்கு பாருங்க. இது வந்து பழைய லாஜிக்ஸ் மைண்டில் வச்சுக்கோங்க. இது அப்படியே இருந்தால் வரும். அதில் ஆவாது யார் செவ்வா, அவங்களுக்கு 6 கூடையவன். ஒருவேளை தாத்தாவாக இருந்தால் அப்பாவோட அப்பா திறம் சொத்து, அதை பற்றி தான் இப்போ பேசிட்டோம். ரைட், மனைவி பற்றி பேசிட்டோம். அடுத்து மாமனார் பற்றி பேச போகிறோம். மிதுன ராசிக்காரங்களுக்கு மாமனார் எப்படி இருக்கலாம்? சார் வாங்க சார் பெண்கள்லாம் கேட்குறீங்க, காதில் கேட்குது. வாங்க சார் உங்களுக்கு 11 கூடையவன் மேஷங்க, சாட்சாத் செவ்வா அங்கே தான் ஆட்சி பெறார். மாமனார்னு ஒரு கேரக்டர் இருந்தால் அவரால் உங்களுக்கு வேதனை மட்டும்தான். அதில் சில ஜென்டில்மேன் மாமனார் இருக்கார். யார்? ஆண்களாக இருந்தால் பொண்ணோட அப்பா. யார்? பரணி நட்சத்திரக்கார மாப்பிள்ளையாக இருந்தால். மாப்பிள்ளை அப்புறம் என்ன இன்னைக்கு காலையிலே போல இருக்கே? ஆமாம் வீட்டில் உங்கள் ரூம்லேயும் ஒரே சத்தமாக இருந்தது. எனக்கு விழுந்து சேம் பிளட். எல்லா அம்மா பொண்ணு அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் விடுங்க மாப்பிள்ளை, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஃப்ரெண்டாக இருப்பாங்க. இப்படி மாமனார் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பரணி நட்சத்திரக்கார மாமாவாக இருந்தால் தயவுசெய்து சண்டை போடாதீங்க. உங்கள் பிரச்சனையை அவர் தான் புரிஞ்சுக்கிற ஆளாக இருப்பார். அதே மாதிரி ஒருவேளை அவர் கிருத்திகை நட்சத்திரக்கார மாமனாராக இருந்தாருன்னா என் பொண்ணு வைக்கிறது தான் சட்டம், அதை தாண்டிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சண்டை போடுறவராக இருப்பார். அனுசரிச்சு போங்க. இதுவும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பொருந்துங்க. ஸோ அப்போது ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க அதை பற்றி தான் கடைசியாக ஃபினிஷிங் கொடுக்குறோம். நம்ம மாமனார் மாமியாரை பற்றி பேசிட்டோம், பொருளாதார உறவை பற்றி பேசிட்டோம், சொத்தை பற்றி பேசிட்டோம். அப்போ என் மாமனார் இதுனா அது 11 நண்பர்களாம் அப்படி தான் இருக்கும். அப்போ விட்டுருங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு உதவும் கரங்கள் யார்? அம்மா. உதவும் கரங்கள் யார்? தம்பி. உதவும் கரங்கள் யார்? மாமா. உதவும் கரங்கள் மாமனார், மாமியார். அப்போ உதவாத கரங்கள் யார்? அப்பா. அப்போது உதவாத கரங்கள் யார்? ஒய்ஃபில் சில குரூப்பு, ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்டில் சில நட்சத்திரம். இவர்கள் மட்டும் உதவ மாட்டாங்கன்னு கிடையாது, கொஞ்சம் புஷ் பண்ணணும், அவ்வளோதான். இதை அப்படி ஜென்டலாக எடுத்துக்கணும், ரொம்ப சீரியஸாக போகக்கூடாது. இவங்க குணம் எதுன்னு சொல்கிறது தான் என் நோக்கமே தவிர உங்களை காயப்படுத்துவது என் நோக்கம் அல்ல. கண்ணாடியை காயப்படுத்தாமல் பிரியும் பிம்பம் போல் இந்த பதிவை அப்படியே மனசில் வாங்கிட்டு போயிடணும். இவங்க இப்படி தாங்கிறது சொல்கிறது தான் என் நோக்கம், அவ்வளோதான். உடனே போர் யுத்தம் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்கள் குணத்தை உங்களால் மாற்றலாம் முடியாது. ஸோ அப்போது இதுக்கு அடுத்ததாக நம்ம என்ன பார்க்குறோம்? கடைசியாக ஒய்ஃபு பணத்துக்காக ஆசைப்படுவாங்களா? அந்த சாப்டரை விட்டுருங்க சார். உங்களுக்கு ஒய்ஃப்னால வேதனை தான், அவ்வளோதான். நான் சொன்ன அம்சம் இருந்தால் பேசலாம், இல்லைன்னா விட்டுருங்க. அதில் என்ன பணம்? நான் ஆளே வந்து கூட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் டஃப்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால் அடுத்ததாக ஃபினிஷிங்காக என்ன சொல்கிறோம்? இதில் இருக்கிறபடியே இருந்ததுன்னா, ஆமாம் சார்
எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை, யார் கூட அசோசியேட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணால் நல்லா இருக்குங்கிற கைடன்ஸ் எனக்கு கொடுங்க. அப்படியா இருந்தால் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும், உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நான் தயாராக இருக்கேன். நல்ல கமெண்ட்ஸை நிறைய போடுங்க, நான் சொல்ல காத்திருக்கேன். கீழே விட்டுருக்கேன், இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. உலகத்திலே ரொம்ப ஈஸியான வேலை என் கூட பேசுகிறது தான். கனெக்ட் பண்ண உடனே பேசலாம். நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது டிவிலேயோ ஒரு மொபைல்லையோ ஒரு QR கோடு ஒன்று ஸ்கேன் ஆகும். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஐபிசியுடைய வாட்ஸ்அப் சேனலோட கனெக்ட் ஆவீங்க. என் பதிவுகள், மூத்தோர் பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சக்கம்மத்தாயே ஆத்தா காளித்தாயே, சக்கம்மத்தாயே ஆத்தா காளித்தாயே, சத்குருநாதரே சாமி சரணம் சரணம், கணக்கம்பட்டி வாத்தியாரே நீங்க வரணும் வரணும், சத்குருநாதரே சாமி சரணம் சரணம், கணக்கம்பட்டி வாத்தியாரே நீங்க வரணும் வரணும், பாட்டெடுத்து பாடி வரேன் மங்கு பாட்டு, கணக்கம்பட்டி வாசலில் நம்ம தமிழ் சத்தம் கேட்டு எப்போ 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம்.